நான் திரு பீட்டர் அவர்கிட்ட கேட்குறேன். நீண்ட அனுபவம் கொண்டவர் சார். காங்கிரஸ் கட்சியும் ஒரு காலத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டது. நம்ம ஊர் திரு சுதர்சன் நாச்சேப்பன் அவர்கள்லாம் கமிட்டியில் இருந்து கொடுத்தாங்க ரெக்கமெண்டேஷன்ஸை. இன்றைக்கி இது ஃபெடரலிசத்துக்கு எதிரானது, நாட்டுக்கு எதிரானது, பிஜேபியோட ஈகோ, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறது சரியாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும், ஒரு எல்லா நேரத்துலையும் மக்களை தேர்தல் மனநிலையிலே வச்சுருக்கிறது சரியாக இருக்க முடியுமாங்கிற கேள்வியும் இருக்குது. அதாவது நம்ம நண்பர் ஆசீர்வாத ஆசாரி அந்த பிரச்சார தொகை துறக்கிறதுக்கு முன்னால் கலைஞர் கோட் பண்ணார். அதாவது அவர் தப்பாக நினைக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஒரு அனாலஜிக்காக வேண்டி சொல்கிறேன். ஒரு பழமொழி உண்டு, ஈவன் த டெவில் கோட்ஸ் ஃப்ரம் த பைபிள்னு சொல்லுவாங்க. அதாவது கலைஞர் என்ன காலகட்டத்தில் சொன்னார் என்பது ஒன்று. கலைஞர் சொன்ன எல்லாத்தையுமே இன்னைக்கு பாஜக ஏத்துக்குமா? மாநில சுயாட்சி கேட்டாரு, கொடுத்துருவீங்களா நீங்க? கலைஞர் சொன்ன காலகட்டத்தில் மோடி அமித்ஷா என்கிற கம்பெனே கிடையாது. மோடி அமித்ஷா ஒரு கம்பெயின், இப்படி ஒரு கூட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இட் இஸ் சம்திங் விச் நெவர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா we expected such a central government would be in office in India. ஆகவே இன்னைக்கு இருக்கிற யதார்த்த நிலையில கலைஞர் சொன்ன ஒரு வார்த்தையை கொண்டாந்து ஒப்பிடுறது சரியாவே வராது. இட் இஸ் டோட்டலி a different change of circumstance. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சுதர்சன நாச்சியப்பன் சொன்ன பரிந்துரையை பற்றி சொன்னீங்க. இன்னைக்கு காலையில் நான் சுதர்சன நாச்சியப்பன் பேசினேன். ஆனா இன்னைக்கு கோவிந்த் அவர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர் கோவிந்த் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்லையும், இன்னும் சில நாட்களில் லா கமிஷன் கொடுக்க போற ரிப்போர்ட், அதுவும் திஸ் இஸ் ஆல்சோ இன் தி பைப்லைன். இதுல முக்கியமான ஒரு நோக்கம் என்ன நோக்கம்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா, இதுல ஒரு 18 அமெண்ட்மெண்ட் வேணும். நீங்க 6 அமெண்ட்மெண்ட் சொன்னீங்கல்ல. கோவிந்த் ராஷ்டிரபதி முன்னாள் ஜனாதிபதி கோவிந்த் அவர்களே 18 அரசியல் சாசன சட்ட திருத்தம் வேண்டும்னு சொல்றாரு. இதுல ஒரு முக்கியமான திருத்தம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வில் அனௌன்ஸ் எ டேட், ஒரு தேதி அறிவிப்பார். அது கவுண்ட் டவுன் வில் ஸ்டார்ட். அன்னையிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஆல் பார்லிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் அசம்பிளிஸ் அதனோட சிங்க்ரனைஸ் ஆகிற மாதிரி அந்த சைக்கிள் சுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கவுண்ட் டவுன் ஆரம்பிச்ச பிறகு பார்லிமெண்ட் குட் நாட் கெட் ஃபார்ம் எ கவர்மெண்ட் வச்சுங்க. அந்த சூழ்நிலையில என்ன நடக்கும்னா, தேர் வில் பி எ யூனிட்டரி கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அந்த யூனிட்டரி கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்? அதுக்கு மக்களுடைய மேண்டேட் இருக்குமா? அந்த கவர்மெண்ட் யூனிட்டரி கவர்மெண்ட் கொடுப்பதற்கான ஒரு அரசியல் சாசன சட்ட திருத்தம் வந்து விட்டதுன்னு வச்சுங்க. அப்ப இந்த அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி குப்பையில போட வேண்டியதான். ஆகவே நீங்க கடந்த காலத்தில் இதை பற்றி இருந்த வாதங்கள் என்பதெல்லாம் வேறு. ஆனா இன்னைக்கு இருக்கிற கால சூழல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற போது அந்த கோவிந்த் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை செலக்டிவா தான் கொடுக்கறாங்க. 21,000 பக்கம் இருக்கு. இதுல நம்முடைய அருமைக்குரிய நிறைய நீதியரசர்கள் எல்லாம் கூட்டு பேசியிருக்காங்க. அந்த நீதியரசர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னால நம்முடைய RSS அமைப்பு நீதியரசர்கள் 30 பேரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதுல லா மினிஸ்டரும் கலந்திருக்கிறார். அப்போ இவர்கள் இவர்களுடைய கருத்துப்பட்டறையிலே இவர்களுக்கு தேவையான நீதியரசர்கள், இவர்களுக்கு தேவையான சட்ட வழக்கறிஞர்கள், இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இவங்க ஒரு பாலிசி ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு முதல்ல அதை ஃப்ளோட் பண்ணுவாங்க. நான் இப்பதான் இன்னொரு தொலைக்காட்சி வாரத்தில் சொன்னேன். நம்ம ஆசீர்வாத ஆசாரி சொல்ற போது எனக்கே நம்புற மாதிரி தான் தோணும். ஏன்னா அதான் அவருடைய கெட்டிக்காரத்தனம். அவர் சொல்றத பார்த்தா நமக்கே நியாயமா தெரியும். அவ்வளவு அழகா சொல்லுவாரு, அவ்வளவு உணர்வோட சொல்லுவாரு, யாராலையும் மறுக்க முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஈடுபாட்டோட சொல்வார். ஆனால் இதே மாதிரி தான் சொன்னாங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வரும்போது என்ன சொன்னாங்கிறது, இவங்க என்ன சொன்னாங்க, இந்தியாவில் இனிமேல் தீவிரவாதமே இருக்காது, இந்தியாவில் இனிமேல் கருப்பு பணமே இருக்காது, இந்தியாவில் இனிமேல் கரன்சியே வேண்டாம், எல்லாம் ஆன்லைன். ஆனா என்ன நடந்தது? அந்த பணம் உள்ள வந்ததுக்கும் வெளியே கொடுக்கப்பட்ட நோட்டுக்கும் இடையில 3 லட்சம் கோடி டிஃபரன்ஸ். அது எங்க போச்சுன்னு தெரியாதுன்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரிதான் தேர்தல் நன்கூட சொன்னாங்க, டிரான்ஸ்பரன்சி. இனிமே யாரும் எல்லாரும் அக்கௌண்ட்ல தான் பணம் கொடுப்பாங்க.
ஆனா முடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சது அந்த பணம் கொடுத்ததுக்கும் பாஜக கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கும் பாஜக ஜெயில இருக்கவங்களை திறந்து விட்டதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. தேர் இஸ் வந்து மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் சொன்னாங்க. இன்னைக்கு சொன்னாரு கலைஞர் சொன்னாரு இவங்க ஏன் மாத்துறாங்கன்னு. குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது மோடி என்ன சொன்னாரு, ஜிஎஸ்டி வந்து என்னுடைய டெட் பாடி மேலதான் நடக்கும்னு சொன்னாரா இல்லையா? ஜிஎஸ்டி அமல்படுத்துறது வந்து என்னுடைய டெட் பாடி மேலதான் அமல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலையா? அப்ப அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு சிச்சுவேஷனை பேசுறதோ ஒரு சூழ்நிலையை மாத்துறதோ ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், 2,50,000 பஞ்சாயத்து இருக்கு இந்தியாவில். 2,50,000 பஞ்சாயத்து. ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து 100 நாள் நடத்திருக்காங்க. இன்னைக்கு 3 ஸ்டேட் எலெக்ஷன் மகாராஷ்டிரா ஏன் நடத்தலன்னா அங்க வந்து இந்த மாசம் 2,000 ரூபாய் கொடுக்கறாங்க, அது அக்டோபர் மாசம் ஒரு டியூ பாக்கி இருக்கு, அதுக்கு வேண்டி வச்சிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வந்து ஒரே எக்ஸ்பென்சஸ் குறைக்கணும், கோட் ஆஃப் கான்டாக்ட் டைம் குறைக்கணுங்கிறதுலாம் இவங்களுக்கு அந்த கன்விக்ஷன்ல நம்பிக்கை இல்ல. நமக்கு சொல்றாங்க ஊருக்கு தாண்டி உபதேசம், உனக்கு லேடி கண்ணேம்பாங்க. அது மாதிரி இவங்க சொல்லுவது ஒன்று, ஆனால் இவங்க மனதில் இருப்பது வந்து டுவர்ட்ஸ் ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி. ஏன்னா இந்த திட்டம் மட்டும் அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்தியாவில் பாதி ஸ்டேட்ல வந்து கவர்னர் ஆட்சி தான் நடக்கும். அது வந்து மறைமுகமா பிரசிடென்ட் ரூல் அதுதான் நடக்க போகுது. அதை தொடர்ந்த உடனே அது அப்படியே வந்து ஜனாதிபதி ஆட்சி. ஒரு கன்சென்சஸ் கொண்டு வருவோம். ஃபிக்ஸட் டர்ம் ஆஃப் எலெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதாவது கன்சென்சஸ் கொண்டாடுறதுக்கு வந்து நீங்க வந்து அடிப்படையிலே வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய டிராஃப்ட் ரிப்போர்ட்டே எங்களுக்கு பயமா இருக்குதா? யூ ரிலீஸ் தி என்டையர் டிராஃப்ட். அந்த ரிப்போர்ட்டை பூரா நீங்க வெளியே கொடுங்க. நீங்க கூப்பிட்டு பேசுற நீங்க என்ன சொல்றீங்க, இத்தனை அரசியல் கட்சிகள் வந்து ஆட்சேபனை இல்லைன்னு சொல்றீங்க. அந்த அரசியல் கட்சிகள் யாரு? எல்லாம் போண்டா கம்பெனியும் வட கம்பெனியும். பார்லிமெண்ட்லயும் ஆள் கிடையாது, சட்டமன்றத்திலும் ஆள் கிடையாது. மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அத்தனை கட்சிகளும் எதிர்க்கின்றன. மாநில கட்சிகள் குறிப்பாக எதிர்க்கிறார்கள். ஆகவே கான்சென்சஸ் வந்து நீங்க எப்படி உண்டாக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? இதுவரைக்கும் கான்சென்சஸ்ல என்ன பண்ணீங்க? நீங்க வந்து கான்சென்சஸ்ல தான் வந்து நீங்க நீதியை பங்கிட்டு கொடுக்குறீங்களா, இல்ல நிதி வேணும்னு கேக்குற முதலமைச்சர்களை கூப்பிட்டு பேசுறீங்களா? ஒரே மாநிலத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிற கேள்வி வைக்கிறீங்க. அதுக்கான எந்த நம்பகத்தன்மை இதுவரைக்கும் கொடுத்திருக்கீங்கங்கிற கேள்வி வைக்கிறீங்க. நம்ம பேசலாம் சார், தொடர்ந்து பேசுவோம். வர நான் முதல் கட்ட கருத்து அதாவது எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஒரே பழமொழி சொல்லி, அதாவது நீங்க பார்லிமெண்ட்ல எப்படி மெஜாரிட்டி வரும்னு கேட்டீங்கல்ல, இவங்க நினைச்சா வரும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் சொல்றேன், இன்னைக்கு அடுத்த குளிர்கால கூட்டத்தில் எப்படி பண்ண போறாங்கன்னா, எதிர்க்கட்சி எம்பிக்களை வெளியே அனுப்பிச்சிட்டு பாஸ் பண்ண போறாங்க. அப்படி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு அது தெரியும். அவங்களுக்கு கடந்த காலத்துல பண்ணிருக்காங்கல்ல. ரைட். ஏன்னா பிரசன்ட் அண்ட் வோட்டிங் தான், சிட்டிங் அண்ட் பிரசன்ட் அண்ட் வோட்டிங்ல தான் 2/3 அவையில் இருக்கக்கூடியவர்கள 3/2 பங்கு எடுக்க வேண்டியதானே. அதற்கான முயற்சிகளை எடுப்பாங்கன்ற ஒரு விமர்சனம் அதை வந்து அவங்க பண்ணிடுவாங்க. பேசலாம் சார், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கலாம். பேசுறேன் திரு ஷியாம், மன்னிக்கணும் கொஞ்சம் சற்று காலதாமம். இந்த நகர்வுல நீங்க எந்த புள்ளியில் இருக்கீங்க? ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? எது நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நாட்டுக்கு நல்லது ஃபேர் போல் தான். அதாவது ஒன் நேஷன் ஒன் போல்னு சொல்றதை விட ஒன் நேஷன் ஃபேர் போல்னு தான் சொல்லணும். நியாயமான தேர்தல்கள், சுதந்திரமான தேர்தல் நடத்தணும். அதுதான் உண்மையிலே நாட்டுக்கு நல்லது. மெஜாரிட்டி இல்லை, நம்பர் இல்லை. நண்பர் ஆசீர்வாத ஆச்சாரி ஒத்துக்கிறாரு.